ஒரு நிமிட கதை. நகரின் புகழ்பெற்ற சட்ட ஆலோசனை நிறுவனம் அது. தங்கள் நிறுவனத்தில் பணிபுரிய இளம் வழக்கறிஞர் தேவை என வந்த விளம்பரத்தை பார்த்து ஏராளமானோர் வந்திருந்தனர். நல்ல சம்பளத்தோடு பலவிதமான வழக்குகளை சந்திக்கும் அனுபவமும் பெரிய மனிதர்களின் அறிமுகமும் கிடைக்கும் என்பதால் ஏகப்பட்ட போட்டி. பல கட்டங்களாக நடந்த தேர்வுகளுக்கு பிறகு ராமுவும் சோமுவும் இறுதியாக இன்டர்வியூக்கு தேர்வானார்கள். நிறுவனத்தின் தலைவர் இருவரையும் தனித்தனியாக சந்தித்து பேசி சோமுவை வேலைக்கு தேர்வு செய்தார். நிராகரிக்கப்பட்ட ராமுவுக்கு காரணம் புரியவில்லை. சோமுவை சந்தித்து கை குலுக்கி வாழ்த்து சொல்லிவிட்டு தன் சந்தேகத்தை கேட்டார் ராமு. நீங்க ஏன் சட்டம் படிச்சீங்கன்னு நிறுவன தலைவர் கேள்வி கேட்டாரே, அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க என்றார் சோமு. நாங்க பாரம்பரியமா வக்கீல் குடும்பம். சட்ட நுணுக்கங்களை கரைத்து குடித்து அவ்வப்போது வரும் புதிய தீர்ப்புகளையும் அப்டேட் செய்து கொண்டு நம்மை நாடி வரும் வாடிக்கையாளர்களுக்கு நீதி கிடைக்க போராடுவேன். நீதியின் குரலாக என் குரல் கோர்ட்டில் ஒலிக்கும்னு சொன்னேன் என்றார் ராமு. நான் அப்படி சொல்லல. நான் வக்கீல் ஆகணும்னு நினைச்சதுக்கு என் கைகள் தான் காரணம்னு சொன்னேன். அதனால எனக்கு வேலை கிடைச்சது என்றார் சோமு. புரியலையே என ராமு கேட்க சோமு சொன்னார், திடீர்னு ஒரு நாள் என் கைகளை பார்க்கிறேன், சுத்தமா என்கிட்ட பணம் இல்ல. கை நிறைய சம்பாதிக்கணும்னு அன்னைக்கு தீர்மானிச்சேன். அதுக்கு வக்கீல் ஆகிறது தான் ஒரே வழின்னு முடிவு பண்ணி உழைச்சேன். ஓரளவுக்கு முன்னுக்கு வந்துட்டேன். இங்க வேலைக்கு வந்தா நானும் சம்பாதிப்பேன், உங்களுக்கும் சம்பாதிச்சு கொடுப்பேன்னு சொன்னேன். வேலை கொடுத்துட்டாங்க. லட்சியவாதிகளை விட பிராக்டிக்கலாக இருப்பவர்களே ஜெயிக்கிறார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.